அறிஞர் அண்ணாவின் கலிங்கராணி வரலாற்று நாவல். அன்பே, காட்டிலே வேங்கையை கண்டால் உங்களுக்கு பயம் இருக்காதோ? வேல் இருக்கும்போது என்ன பயம்? சிறுத்தை சீருமாமே. ஆமாம், சிரித்துக்கொண்டே அதை துரத்தி பிடிப்பேன். கண்ணாளா, காட்டிலே நாட்டில் உள்ளோருக்கு என்ன வேலை? ஏன் இந்த வேட்டை? மன்னன் மனம் மகிழ மதுர கீதம் கேட்கலாம், நடனம் காணலாம். மிருக வேட்டையாடி ஆபத்தை அணைத்துக் கொள்வதிலே அத்துணை ஆனந்தமா? வீரருக்கு வேட்டை என்பது வெண்ணிலாச்சோறு, வெஞ்சமரே விருந்து. தோட்டத்து பூவை தொட்டு பறித்து கொண்டையில் சொருகும் கோதையர் கழிப்பது போல வேலால் வேங்கையை குத்தி கொன்று அதன் தோலையும் நகத்தையும் எடுத்து வரும்போது எமக்கு களிப்பு. ஆனால் இது ஆபத்தான விளையாட்டாச்சே. அஞ்சாதே அஞ்சுகமே, வீரரின் ஆரம்ப பள்ளி அதுதான். எனக்கென்னவோ நீங்கள் எவ்வளவு சொன்ன போதிலும் நெஞ்சிலே துடிப்பு இருக்கிறது. சோகிக்காதே, சுந்தர முகத்தின் சோபிதம் சிதைகிறது. உன் புன்னகையை எனக்குத்தா, நான் புறப்பட வேண்டும். புன்னகை மட்டும் போதுமா? வள்ளல்கள் கேட்டதற்கு மேலும் தருவார்கள். தேவி, நீ உன் பக்தனுக்கு வரம் தர மறுப்பாயா என்ன? ஆஹா, எவ்வளவு சமத்தான பேச்சு! சரசத்திலே நீங்கள்தான் முதல் பரிசு பெறுவீர்கள். உண்மை, உன்னை பெறும் என்னை ஊரார் அங்கனமே கருதுகின்றனர். பூங்காவில் இவ்விதம் பேசி மகிழ்வதை விட்டு புறப்படுகிறேன் புலி வேட்டைக்கு என்று கூறுகிறீரே. நெஞ்சில் இரக்கமற்றவர் நீங்கள். கொஞ்சுவதை விட்டுவிடுங்கள். பெண்ணே, என்னை வதைக்காதே. நேரமாகிறது. நினைப்பிலே ஏதேதோ ஊறுகிறது. ஊறும் ஊறும், அதெல்லாம் முடியாது, நடக்காது. என்ன துணிச்சல், எவ்வளவு ஆசை உங்களுக்கு! அணு சஞ்சலமேனும் இல்லாத இடம். கீதமா? யாழின் நரம்புகள் தடவப்பட்ட பின் இசை எழாதோ? அரசு அவையிலே நீங்கள் புலவராக அமரலாம். வேண்டாம் அம்மா, புலவர்கள் தொழில் கெட்டே விட்டது. முன்பு நம் நாட்டு புலவர்கள் ஓடும் அருவி, பாடும் குயில், ஆடுகின்ற மயில், துள்ளும் மான், மலர்ச்சோலை, மாது, உள்ளம் பற்றியெல்லாம் பாடி மகிழ்வித்தனர். இப்போதோ மச்சாவதாரமாம், மாபலி காதையாம், ஏதேதோ கதைகளை என்றோ கூறி வாழ்கின்றனர். அந்த வேலை எனக்கு ஏன்? நாதா, நீர் என்ன அவைகளை நம்பவில்லையா? நமது மன்னர்கள் அந்த கதைகளை கடவுள் அருள் பெற கேட்கின்றனரே. நாடு முழுவதும் நம்புகிறதே. உமக்கு அதில் பிடித்தமில்லையோ? காதுக்கு இனிய கற்பனை என்று புரட்டரின் புன்மொழிகளுக்கு நம் நாடு இடம் தந்துவிட்டது. அதை எண்ணுகையில் என் நெஞ்சம் குமுறுகிறது. நாட்டவரின் நாட்டம் இப்போது மண்ணில் இல்லையே, விண்ணில் அன்றோ இருக்கிறது. உண்மைதான், அங்குதானே தேவர்கள் வாழ்கின்றனர், மூவர்கள் உரைகின்றனர். தேவரும் மூவரும் தேன் பூசிய நஞ்சு. விண் ஒரு வெளி. அங்கு உலகம் கற்பிப்பவன் ஒரு சூதுக்காரன். அதை நம்புகிறவனோ ஏமாளி. எது எப்படியோ கிடக்கட்டும் என் அன்பே. எனக்கு தேவரும் மூவரும் நீங்கள்தான். எனக்கு வானமுதும் நீ. பார்த்தீர்களா, நீங்களே இப்போது தேவாமிர்தம் என்று அந்த கதையை நம்பித்தானே கூறுகிறீர்கள். நம்பிக்கை அல்ல தேவி, என் நரம்பிலும் அந்த விஷம் மெல்ல மெல்ல பரவி வருகிறது. அதிலிருந்து நம்மவர் தப்பினோரே மிக சிலர். இனி வருங்காலத்திலே இந்த நஞ்சு நம் தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்துமோ நான் அறியேன். அன்று நம்மவர் வாழ்ந்தவர்க்கும் இன்று நாம் இருப்பதற்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. எங்கிருந்தோ இங்கு குடிபுகுந்து போரிடவோ பாடுபடவோ இசையாது பொய்யுரையை மெய் என்று உரைத்து வாழும் ஆரியருக்கு அரசு அவையிலே இடம் கிடைத்துவிட்டது. மன்னன் எவ்வழியோ அவ்வழியே மக்களும். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? பாவம், ஆரியர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதோ வேள்வி என்றும் வேதம் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பசு போல இருக்கிறார்கள். படை எனில் பயந்து ஓடுகின்றனர். நாம் இடும் பிச்சையை இச்சையுடன் ஏற்று கொச்சை தமிழ் பேசி ஊரிலே ஒரு புறத்தில் ஒதுங்கி வாழ்கின்றனர். எங்கோ உள்ள தமது தேவனை தொழுது உடல் இழைத்து உழல்கின்றனர். நம்மை என்ன செய்கின்றனர்? நம்மை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மனம் இருக்கிறது, மார்க்கம் இன்னும் கிடைக்கவில்லை. நாட்டிலே வீரருக்கே இன்னமும் இடம் இருக்கிறது. நாட்கள் பல போயின பின்பு நம்மவர் நிலை என்ன ஆகுமோ நான் அறியேன். புலி எலியாகுமோ, தமிழர் தாசராவாரோ என்றும் நான் அஞ்சுகிறேன். வீண் பீதி. ஆரியர் ஏதும் செய்ய மாட்டார்கள். நாதா, காதலருக்கு தூதுவராக இருந்து இருதய கீதத்தை ஒலிக்க செய்கின்றனர். அவர்களின் மீது ஏனோ உமக்கு வீணான ஒரு வெறுப்பு. கண்ணே, கவலை தரும் பேச்சை விடுவோம். காலம் கடுகி செல்கிறது. நான் போகும் முன்பு கனிரசம் பருகினால் என் களைப்பு தீராதோ? இப்படி துடியிடை துவள துள்ளாதே மானே, உன்னை விடமாட்டேன். இந்த மானை பிடிக்காவிட்டால் மதம் பிடித்த யானையையும் மடுவிலே மறையும் புலியையும் வேட்டையாட முடியுமோ? நில், ஓடாதே. அதோ காலடி சத்தம். ஆமாம், அரசிலங்குமரிதான். அவரது சதங்கை ஒலிதான் கேட்கிறது.
போய் வாரும் கண்ணாளா. ஜாக்கிரதையாக வேட்டையாடும். மான் வேட்டை அல்ல, மங்கையர் வேட்டையும் அல்ல. புலி, கரடி, காட்டுப்பன்றி முதலிய துஷ்ட மிருகங்கள் உலவும் காடு அது. இளையராணியாரின் குரலா கேட்கிறது? ஆமாம், அரசிலங்குமரி அம்மங்கையின் குரல்தான். பூங்காவிலே நம்மை கண்டுவிட்டால்? நாம் இதுவரை அரசிலங்குமரியின் கண்களில் படவில்லை. ஆனால் காதுக்கு விஷயம் எட்டித்தான் இருக்கிறது. யார் சொல்லிவிட்டார்கள்? சொல்லுவானேன்? என் கண்களின் மொழியை அவள் அறியாது போக முடியுமா? அம்மங்கையும் ஒரு பெண்தானே. அதோ கூப்பிடுகிறார்கள். என்னைத்தான். பூக்குடலை எங்கே? கொடுங்கள் இப்படி. இதோ வந்தேன் அம்மா, வந்துவிட்டேன். போதும், இது 27வது முத்தம். போதும், காலடி சத்தம் கனமாகிவிட்டது, புறப்படும். மற்றதை பிறகு மறவாதே, நான் வருகிறேன். தஞ்சமடைந்தவனை தள்ளமாட்டாய் என்று என் நெஞ்சு உரைக்கிறது. சரி சரி, வேட்டை முடிந்ததும் விரைந்து வாருங்கள், மாலை தொடுத்து வைப்பேன். சரி, மறவாதே, நான் வருகிறேன். குலோத்துங்க சோழன் அரண்மனை பூங்காவிலே நடந்த காதல் காட்சிதான் நாம் மேலே கண்டது. அந்த புறத்திலே அரசிலங்குமரி அம்மங்கை தேவியின் ஆருயிர் போன்றிருந்த தோழி தன் காதலனை காண பூங்காவிற்கு புகுந்தாள். அவளுக்காக மாமரத்தடியிலே காத்து கிடந்த வீரன் தென்றல் கண்டவன் போல தாவி குதித்து எழுந்து தையலை ஆற தழுவினான். கையில் இருந்த பூக்குடலை தரையில் விழ கூந்தல் சரிய கோதை குதூகலமாக தன் காதலனை கட்டி தழுவி கொண்டாள். வேட்டைக்கு செல்கிறான் அவன் அன்று. வேட்டைக்கு புறப்படும் முன்பு வேல் விழியாலை கண்டு விருந்துண்டு போக மனம் தூண்டியது. கால்கள் வேலிகளையும் முட்புதரையும் தாண்டின. கள்ளத்தனமாக உள்ளே நுழைந்தான். காவலனை காணவில்லை என்பது அவன் நினைப்பு. காவலனுக்கு கண்ணும் உண்டு, கருத்தும் உண்டு. எனவே காதலர் கூடி பேசுவதை கண்டும் காணாதவன் போல பலமுறை இருந்தது போல அன்றும் இருந்துவிட்டான். மேலும் அந்த வஞ்சி அரசிலங்குமரியின் ஆறுயிர் தோழி குணவதி கோலமயில் சாயலும் கிளிமொழியும் கனக நிறமும் கருணை உள்ளமும் பெற்ற பண்பினல். அவளது காதலன் வீரருக்கு ஓர் திலகம். மன்னன் குலோத்துங்கனின் குதிரைப்படை தலைவருள் ஒருவன். வீரத்தாலேயே இளம் பருவத்திலேயே அந்த உயர்ந்த நிலைக்கு பெற முடிந்தது. தொண்டைமானிடமிருந்து தோடா என்ற பரிசு பெற்றவருள் அவனும் ஒருவன். எனவே இவ்விருவரும் சந்தித்து பேச மன்னனின் பூங்காவை மன்றலாக்கி கொண்டது கண்டு காவல்காரன் கழித்தானே என்று கோபித்தானில்லை. அவர்கள் சந்திக்கும் போது அவன் உலகமே காதல் மயமாக இருப்பதாக எண்ணுவான். குக்கூவென குயில் கூவி காதல் கீதத்தை அள்ளி அள்ளி வீசுவதை நினைப்பான். நெடுநாட்களுக்கு முன்பு நீர் மொள்ள அருவிக்கு வரும் நீல நிற சேலைக்காரி வேலாயியை தான் கண்டதும் கனைத்ததும் அவள் முதலில் மிரண்டதும் பிறகு இணங்கியதும் ஆகிய பழைய காதல் நிகழ்ச்சியை எண்ணுவான். இன்று நரைத்தேன், ஆனால் நானும் முன்னம் நாடினேன், பாடினேன், ஆடினேன் அணங்குக்காகவே என்று மனதில் எண்ணிக்கொள்வான். தோட்டத்து வாசலிலே நின்று யாரும் உள்ளே நுழையாதபடி பார்த்து கொள்ளும் தொழிலை விட்டு காதலரை காண யாரும் புகாதபடி காவல் இருப்பான். இதனை காவலர் அறியார். அவர் தம்மையன்றி வேறு எதைத்தான் அது முதல் அறிதல் முடியும்? அரசிலங்குமரியின் குரல் கேட்டு அரைகுறை ஆயிற்று அன்று காதலர் விருந்து. விரைந்து ஓடி வந்த தோழியை கண்ட அம்மங்கை கோபித்து கொண்டு, காலமும் அறியாய், இடமும் தெரியாய், கடமையையும் மறந்தாய் என்று கடிந்துரைத்தாள். தோழியோ தலை குனிந்து நின்றாள். பூக்குடலை காலியாகவே இருந்ததை கண்ட மற்ற தோழியர், மனம் பறிக்கும் வேளையிலே மலர் பறிக்க மறந்துவிட்டாள் என்று கூற, அதுவரை கோபித்தது போல பாவனை செய்த அரசிலங்குமரி களீர் என்று சிரித்து தோழியின் கன்னத்தை கிள்ள, கதிரோன் வராவிட்டால் தாமரை மலராது என்பார்களே, அதுபோல உன் காதலன் வராவிட்டால் உன் முகமும் மலராதோ என்று கேலி செய்தாள். தோழி அப்போதுதான் பயம் தெளிந்தாள். பயம் போனது, ஆனால் நாணம் வந்து ஒட்டி கொண்டது. வேட்டையாட காட்டுக்கு போக கிளம்பியவன் இங்கே வந்தது ஏனடி என்று அரசிலங்குமரி ஒரு தோழியை பார்த்து கேட்க, இவளை கண்டு மான் என்று மயங்கி வந்து விட்டான் போலும் என்று அவள் சொல்லி சிரித்தாள். வேட்டைக்கு கணைகள் வேண்டும், இங்கும் கனைவிடு காட்சிதான் நடக்கிறது என்று கிண்டல் செய்தாள் அரசகுமாரி. ஆமாம் தேவி, சாதலுக்கு செலுத்தும் கணைகள் காட்டிலே, காதலுக்கு கணைகள் காட்டில் அல்லவே என்றாள் குறும்புக்கார தோழி. ஆமாம் ஆமாம், காட்டில் அல்ல, நம் வீட்டு தோட்டத்தில் என்று கூறிக்கொண்டே அம்மங்கை காதல் குற்றவாளியை கைப்பிடித்து இழுத்து கரகரவென்று சுற்றி ஆடினாள், கழித்தாள். அம்மங்கையும் காதல் பயப்பட்டிருப்பாளோ என்று மற்ற தோழியர் சந்தேகித்தனர். யார் கண்டார்? காதற் கணைகள் அம்மங்கையை மட்டும் விட்டுவிடுமா? அதன் சக்தியின் முன்பு பட்டத்து அரசியாக வேண்டியவரும் தட்டு கெட்டு தடுமாறித்தானே தீருவர். கண்டவர் அஞ்சிட போரில் தன்னிகரற்ற குலோத்துங்கனின் குமரியானாலும்
குமரன் தோன்றி குறுநகை புரிந்தால் குளிரும் விழியுடன் கொடியென துவண்டு சாயத்தானே வேண்டும். அடியே நடனராணி, கூச்சம் இப்போதிருந்து என்ன பயன்? வா பந்தாடுவோம் என்று அரசலங்குமரி கூறினாள். நடனராணி என்ற பெயரே நாம் குறிப்பிட்ட தோழியுடையது. நடனத்திலே மிகவும் கீர்த்தி வாய்ந்தவள் அவள். அதனாலேயே நாட்டினர் அது பற்றியே நடனராணி என்று அவளை அழைத்து வந்தனர். பாவையர் பந்தாடினர். நடனராணியை விட்டு பிரிந்த அவளது காதலன் வீரமணியின் மனம் படும் பாடு அவர்கள் ஆடும் பந்தும் படாது எனலாம். கிளியை கண்டால் அவள் மொழியின் நினைவு, குயிலை கண்டால் அவள் கீதம் கவனம், மயிலை கண்டால் அவளது நடன நேர்த்தியின் கவனம் அவன் நெஞ்சில் ஊறும். பொல்லாத பறவைகள் சும்மாவும் இல்லை. ஜோடி ஜோடியாக பறப்பதும் பாடுவதும் உண்பதுமாக உல்லாசமாகவே இருந்தன. ஊராழ்வோன் உல்லாசத்துக்காக வேட்டைக்கு கிளம்ப வீரமணியும் உடன் சென்றான். வேட்டைக்காரர் கிளப்பிய பறை ஒளியும் ஊதுகுழல் ஒளியும் குதிரை குளம்பொலியும் வீரர் முழக்கொலியும் கேட்டு பேடை குயிலும் மாடப்புறாவும் கோலமயிலும் கொக்கும் வக்காவும் பயந்து அலறி பறந்து ஓடின. புதர்களிலே சலசலவென்று சத்தம் கிளம்பிற்று. தொலைவிலே காட்டு மிருகங்கள் உருமுவது கேட்டது. மோப்பம் பிடித்து செல்லும் நாய்கள் வாலை மடக்கி தலையை குவித்து தரையை முகர்ந்து பார்த்தன. இடையிடையே புலி சென்ற அடையாளம் காணப்பட்டது. வீரர்கள் இன்று நல்ல வேட்டைதான் என்று கழித்தனர். மன்னன் குலோத்துங்கனும் வீரமணியும் மட்டுமே விசாரத்தில் ஆழ்ந்திருந்தனர். வீரமணியின் விசாரம் காதலியிடம் சரச சமர் புரிவதை விட்டு சத்தற்ற வேட்டைக்கு வந்தோமே என்பதினால். குலோத்துங்கனோ பகை வேந்தர்களை வேட்டையாட சமயம் கிடைக்கவில்லையே, இப்படி பயந்து ஓடும் மிருகங்களைத்தானே வேட்டையாட வேண்டியிருக்கிறது என்று கவலை கொண்டான். குலோத்துங்க சோழனின் வீர பிரதாபத்தை வெஞ்சமர் பல நிரூபித்து விட்டதால் வேந்தர் பலரும் விழியில் வேதனை தோன்றிடவே வாழ்ந்தனர். பறை ஒலி கேட்டு அன்று மிருகங்கள் பயந்து ஓடியும் பதுங்கி கொண்டதும் போலவே பல மன்னர்கள் குலோத்துங்கனிடம் படை ஒலி கேட்டு அஞ்சி பயந்து பதுங்கினர். மன்னனின் படைத்தலைவன் மாவீரன் கருணாகர தொண்டைமான் கண்டந்துண்டமாக்கி கழுகு கெடுவேன், காயும் எதிரிகள் களத்திலே நிற்பின் என்று முழங்கினான். எவரே எதிர்ப்படுவர்? உயிரிழக்க அரசிழக்க எவரும் உருப்பட மாட்டாரன்றோ? எனவே குறுநில மன்னர்கள் அனைவரும் குலோத்துங்கனுக்கு அடங்கியே வாழ்ந்தனர். தோல் தினவெடுத்தன. வேட்டை ஒரு சிறு பொழுதுபோக்குக்காகும் என்றே மன்னன் புகுந்தான் காட்டிலே. தினவெடுக்கும் உள்ளத்தை திருத்தும் நிலைக்கான வீரமணி மன்னன் பின் சென்றான். மனதை மங்கைபால் விட்டே வந்து வழிநடந்தான். இயற்கை எழில் செயற்கை பூச்சின்றி பூரித்து கிடக்கும் காட்டினுள்ளே மன்னன் குலோத்துங்கன் தன் பரிவாரங்களுடன் வேட்டைக்காக புகுந்த காட்சியும் குதிரை மீது அமர்ந்து பாய்ந்து சென்ற வீரர்களின் வருகை கண்ட துஷ்ட மிருகங்கள் மிரண்டு ஓடினதும் கண்ட வீரமணிக்கு குலோத்துங்கன் இளவரசராக இருந்தபோது வடநாடு சென்ற காலையில் சோழ நாட்டிலே சதிகாரர் கொண்ட சோழன் குறித்திருந்த மணிமுடியை கங்கை கொண்ட சோழனுடைய மகன் அதிராஜேந்திரனுக்கு சூட்டியதும், அப்போது சோழ மண்டலமே காட்டு நிலை அடைந்ததும், பிறகு வாகை சூடி வடநாட்டிலிருந்து குலோத்துங்கன் திரும்பியதும், சதிகாரர் பதுங்கி கொண்டதுமான சம்பவமும் சமரும் காட்சியும் நினைவிற்கு வரவே புதர்களிலே மறையும் புலிக்குட்டிகளையும் மரப்பொந்துகளில் ஓடி ஒலியும் மந்திகளையும் வீறிட்டு அலறி ஓடும் வேங்கையையும் உருமிக்கொண்டே ஓடும் காட்டு பன்றியையும் மிரண்டோடும் மான் கூட்டத்தையும் கண்டு களித்தான். காட்டிலே கனைகள் சரமாரியாக கிளம்பின. ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் பறை ஒலியும் பலவுமாக கலந்து காட்டிலே கலக்கத்தை உண்டாக்கிற்று. வேட்டை விருந்தை மன்னருக்கு தந்த காடு வனப்பு வாய்ந்தது. வேங்கை குறிஞ்சி தேக்கு கமுகம் புன்னாகம் முதலிய மரங்கள் நிறைந்து காணப்பட்டன. உலர்ந்து காணப்பட்ட ஓமை மரங்களும் புகைந்து கிடந்த வீரை மரங்களும் காரை செடியும் சூறை செடியும் காண்போருக்கு இயற்கையின் விசித்திரத்தை விளக்கின. சந்தன மரங்கள் ஒருபுறம் அதன் மீது தமது உடலை மோதி யானைகள் தேய்த்ததால் உண்டான மனம் கம் என்று கிளம்பிற்று. இண்டங்கொடிகள் இங்கும் அங்குமாக சுருண்டு கிடந்தன. மரத்தின் வேரோடு வேர் போல மலை பாம்புகள் உண்ட அலுப்பு தீர புரண்டு கிடந்தன. வாகையும் கூகையும் மூங்கிலும் பிறவுமான பல விருட்சங்கள் விண்முட்டுவோம் என்று உரைப்பது போல வளர்ந்து கிடந்தன. சிற்சில இடங்களிலே குலை குலுங்கும் வாழையும் காணப்பட்டன. வீரர்கள் தமது கணைகளை விடவே கரிக்குருவியும் காணாங்கோழியும் காடையும் கிள்ளையும் மயிலும் மாடப்புறாவும் உள்ளான் சிட்டு கம்புள் குருது நாரை குயில் முதலிய பறவைகள் பயந்து கூவி பல்வேறு திசைகளிலே பாய்ந்தன. பறக்கும்போது பலவித ஒலி கிளம்பியது.
புதியதோர் பண் போன்றிருந்தது அது. காணாறு ஒருபுறம், காட்டெருமை கூட்டம் மற்றொரு புறம், யானை ஒருபுறம், புலி கரடி வேறொரு புறம், வீறு கொண்ட மரங்களிலிருந்து கிளி கொண்டு சிறகை விரித்து பறந்தன பெரும் பறவைகள். குரங்கு கூட்டம் கீச்சென கூவி கிளை விட்டு கிளை தாவி வீரரின் வாள் வேல் ஒலியால் கிளி கொண்டு குதித்தோடின. வாள் சுழற்றின வேங்கைகள், குள்ள நரிகள் ஊளையிட்டன. முட்புதர்களை தாண்டி கொண்டு சிறுத்தைகள் சினந்தோடின. கருங்கற்களிலே பிளங்கள் தேடின பாம்புகள். இத்தகைய காட்சிகளை கண்டு களித்து வில் வளைத்து கணைகள் தொடுத்து விரைந்தோடி வாள் கொண்டு தாக்கி வேல் எறிந்து வேங்கையும் வேழத்தையும் வீழ்த்தி வீர விளையாட்டிலே ஒரு நாள் பூராவும் கழித்தனர். மன்னரும் அவர்தம் பரிவாரமும் வேட்டையிலே கிடைத்த பொருட்களை சேகரித்து வீடு திரும்ப மன்னன் கட்டளை பிறக்கும் என்று எண்ணிய வீரமணி பொழுது சாய்வதற்குள் ஊர் சென்றால் மீண்டும் ஒரு முறை பூங்காவிலே நடன ராணியை கண்டு களிக்கலாம், காட்டிலே கண்ட காட்சிகளை வேட்டையாடிய செய்திகளை கூறிடலாம் என்று கருதினான். மேலும் அவன் பக்குவமாக ஒரு பஞ்சவர்ண கிளியை பிடித்து வைத்திருந்தான். அதனை நடன ராணிக்கு தர விரும்பினான். ஆனால் அவன் எண்ணியது ஈடேறவில்லை. மன்னன் புதியதோர் கட்டளை பிறப்பித்தான். புறப்படுக காஞ்சிக்கு என்று கூறிவிட்டான். புறவிகள் காவிரி கரை காட்டை கடந்து கச்சி செல்ல விரைந்தன. அன்று மாலை அரசலங்குமரி அம்மங்கையும் நடன ராணியும் மற்றும் சில தோழியரும் வழக்கம் போல களித்தாடி கொண்டிருந்தனர். நடன ராணியின் உள்ளம் காட்டிலே கனைவிடும் காதலன் மீது இருந்தது. பல வகை விளையாட்டுகளில் பாவையர் ஈடுபட்டிருந்தனர். பரிவாரங்களுடன் காட்டு காட்சிகளையும் இடையே உள்ள நாட்டு மாட்சியையும் கண்டு களித்து காஞ்சிக்கு போய் சேரும் முன்னம் மன்னன் வருகையை முன்கூட்டி கட்சி காவலனுக்கு கூறிட வீரமணியை விரைந்து முன்னால் செல்லுமாறு மன்னன் கட்டளையிட்டான். மன்னன் மொழிக்கு மாற்று மொழி கூறல் எங்கனம் இயலும்? பஞ்சவர்ண கிளியை தோழன் ஒருவனிடம் தந்து அதனை தன் காதலியிடம் தந்து தான் கச்சி நகருக்கு கடுகி செல்லுவதை கூறுமாறு வேண்டிக் கொண்டான் வீரமணி. செவி மந்தமுள்ள அந்த தோழன் யாரிடம் கிளியை தருவது என்பதை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. நான் மனம் செய்து கொள்ள இருக்கும் அம்மங்கையை நீ அறிவாயோ என்று வீரமணி அவசரத்துடன் கேட்க, தோழனோ அம்மங்கையை அறியேனா என்று கூறிக்கொண்டே கிளியை பெற்றுக்கொண்டான். அவன் மன்னன் குமரி அம்மங்கை தேவியையே வீரமணி குறிப்பிடுவதாக கருதினான். அவனையே மன்னன் அழைத்து, ஏ மருதா, விரைந்து நம் நகர் சென்று ஏழிசை வல்லியாரை சேடியருடன் கச்சி நகரத்துக்கு வரச்சொல், நாம் அங்கு சில நாட்கள் தங்க எண்ணியுள்ளோம் என்று கூறிட மருதன் தலைநகருக்கு புறப்பட்டான். பஞ்சவர்ண கிளியோடு மருதன் உறையூர் நோக்கியும் கவலையுடன் வீரமணி கச்சி நகரம் நோக்கியும் விரைகின்ற வேளையிலே மன்னன் குமரி அம்மங்கை தோழியருடன் பூங்காவிலே விளையாடி கொண்டிருந்தாள். பொழுது சாய்கிறது, போனவர் திரும்ப காணோமே என்று நடன ராணி ஏக்கத்துடனேயே விளையாட்டில் விழியும் வீரமணியிடம் மனமும் செலுத்தி கிடந்தாள். நடன ராணி பதுமா என்ற பரத்தையின் வளர்ப்பு பெண். வனப்பும் வளம் பெற்ற மனமும் இசைத்திறனும் நாட்டிய கலைத்திறனும் ஒருங்கே பெற்றவள். மன்னன் மணமகிழ்வும் மற்றோர் கொண்டாடவும் மாதவியோ என்று கலை வல்லோர் போற்றவும் வாழ்ந்து வந்தாள். அவளது அரிய குணம் அந்த புறத்துக்கு எட்டி அம்மங்கையின் கருணை கண்கள் நடன ராணி மீது செல்லும்படி செய்தன. நடன ராணி அம்மங்கையின் ஆருயிர் தோழியானாள். பதுமா தன் வளர்ப்பு பெண்ணின் மனப்பாங்கு பரத்தையராக இருக்க இடம் தராததையும் பல கலைகள் கற்று வாழவே பாவை விரும்புவதையும் அம்மங்கையிடம் கூற, அதுதான் முறை, இனி நடன ராணியின் உறைவிடம் நமது அரண்மனை என்று கூறி அவளை தன்னுடனேயே இருக்க செய்தாள். நடன ராணியை வீரமணி நெடு நாட்களாகவே நேசித்து வந்தான். அவள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த பிறகு அடிக்கடி சந்திக்கும் சந்தர்ப்பமும் கிடைத்தன. கண்கள் பேசின, கனிந்தது காதல். அதனை கண்டவர் சரிதான் என்றனர், கேட்டவரோ முறைதானே என்றனர். நடன ராணியின் நற்குணம் நாடெங்கும் தெரியும். வீரமணியின் திறமும் வேந்தரும் மாந்தரும் அறிவர். ஆற்றலும் அழகும் ஆற தழுவலே முறை என்று ஆன்றோர் கூறினர். வீரமணியின் தாய் மட்டுமே, பரத்தயிரில் தானா என் பாலனுக்கு பாவை கிடைத்தால், குன்றெடுக்கும் தோளான் என் மகன், குறுநில மன்னன் மகள் அவனுக்கு கிடைக்கலாமே என்று கவலையுற்றாள். ஆனால் வீரமணி நடன ராணியிடம் கண்ட கவர்ச்சியை அவனன்றோ அறிவான். இருண்டு சுருண்ட கூந்தல், பிறை நுதல், சிலை புருவம், நெஞ்சை சூறையாடும் சுழற்கண்கள், அரும்பு போன்ற இதழ், முத்துப்பற்கள், பிடி இடை இவை கண்டு கரும்பு ரசமெனும் அவள் மொழிச்சுவை உண்டு கண் படைத்தோருக்கு காட்சியென விளங்கும் நடன நேர்த்தியை கண்டு மையல் கொண்ட வீரமணி நடன ராணியிடம் நெருங்கி பழகியதும்
சீரிய குணத்தின் பெட்டகமாகவும் இருப்பதையும் கருத்து ஒருமித்து இருப்பதையும் கண்டு களி கொண்டு அவளையன்றி பெரிதோர் மாதை கனவிலும் கருதேன் என்று கூறிவிட்டான். திருமணம் முடித்து கொள்ளாததற்கு காரணம் தாய் காட்டிய தயக்கமல்ல. தாய் தனையனுக்கு குறுநில மன்னனின் மகள் தேடிட எண்ணினாள். தனையனோ கோமளவல்லிக்கு மணவினை பரிசாக வழங்க குறுநிலம் தேடினான். அதற்காக கொற்றவனிடம் தான் கற்ற வித்தை அனைத்தையும் காட்டி சேவை புரிந்து வந்தான். நடன ராணியின் வாழ்க்கை நல்ல வழியிலே அமைய இருப்பது கண்டு களித்து பதுமா நிம்மதியாகவே நீங்கா துயில் உற்றாள். பூங்காவிலே நடன ராணி புதிதாக சேடியாக அமர்ந்த ஒரு ஆரிய கன்னியிடம் தமிழர் சிறப்பு பற்றி எடுத்து கூறி கொண்டிருந்தாள். கங்கை கரையிலே தனது இனத்தவர் கனல் மூட்ட ஓமத்தீ மூட்டுவதை ஆரிய கன்னி உரைத்திட, நடனமணியோ எம் அவரின் ஓமம் எதிரியின் படை வீட்டை கொளுத்துகையில் கிளம்பும் என்று உரைத்து மகிழ்ந்தாள். சகல கலை வல்லவளே, பேச்சு போதுமடி, பந்தாடுவோம் இனி என்று அம்மங்கை கூறிட பாவையர் பந்தாடலாயினர். உற்சாகமற்றிருந்த நடன ராணியின் உள்ளத்தையும் பந்தாட்டம் குளிர செய்தது. கை வலைகள் களீர் களீர் என்று ஒலிக்க, கார் சிலம்புகள் கீதமிட, கூந்தல் சரிய, சூடிய பூ உதிர, மகரக்குழை மானாட்டமாட, இடை திண்டாட, மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ என்று காண்போர் அதிசயிக்கும் விதமாக பாவையர் பந்தடித்து கழித்தனர். பூங்கொடிகள் துவளத் தொடங்கின. வியர்வை அருமினது கண்ட மன்னன் மகள், பந்தாடினது போதுமடி, இனி வேறொரு விளையாட்டு கூறுங்கள், ஓடாமல் அழுக்காமல் இருக்க வேண்டும் என்று கூற, நடனராணி பண் அமைப்போமா என்று கூற, ஆரியமங்கை பதம் அமைப்போம் என்று கூற, சரி என்று இசைந்தனர். ஒருவர் ஒரு பதத்தை கூற அதன் ஓசைக்கு ஏற்பவும் தொடர்பு இருக்கவுமான பதத்தை மற்றவர் இசையுடன் உடனே அமைத்திட வேண்டும் என்பது அந்த விளையாட்டு. சிந்தனைக்குத்தான் வேலை. சேயிழையார் சுனையில் துள்ளும் மீன் போல், சோலையில் தாவும் புள்ளி மான் போல் தாவாமல் குதிக்காமல் விளையாட இதுதான் வழி. அம்மங்கை துவக்கினாள் பதம் அமைக்கும் விளையாட்டினை. நடன ராணியும் ஆரியமங்கை கங்கபாலாவும் அதிலே கலந்து கொண்டனர். மற்றைய தோழியர் வியந்தனர். அம்மங்கை நாட்டி என்று ஆரம்பித்தாள். நடனராணியோ இணைவிழி காட்டி என்றாள். கங்கா இளையரை வாட்டி என்றாள். மீண்டும் அம்மங்கை மணமயல் மூட்டி என்றாள். நடனராணி இசை கூட்டி என்றாள். கங்கா விரகமூட்டி என்றாள். இது கேட்டதும் நடனராணி விரகமூட்டி என்பதற்கு பதில் இன்பமூட்டி என்று கூறுவதே சாலச் சிறந்தது என்றாள். விரகம் விசாரம் அது வேண்டாமடி கங்கா, அது நடனாவுக்கு நோயூட்டும் வேறு கூறு என்று அம்மங்கையும் கேலி செய்தாள். எனக்கொன்றும் இல்லையம்மா, ஆகட்டும் கங்கா, நீ துவங்கிட இப்போது என்றாள் நடன ராணி. இப்போது கங்கா சரசமொழி பேசி என்று துவங்கினாள். வளைகனி கை வீசி என்றாள் அம்மங்கை. வந்தாள் மகராசி என்றாள் நடன ராணி. கங்கபாலாவை சுட்டிக்காட்டி சிரித்தாள். நீங்கள் இருவருமே பதம் அமையுங்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பார்க்கலாம் உங்கள் சமத்தை என்று அம்மங்கை கூறியதால் ஆரியமங்கையும் ஆடல் அழகியும் பதம் அமைக்கலாயினர். எனவே நடன ராணியும் கங்கபாலாவும் பதம் அமைக்க ஆரம்பித்தனர். மாலையிலே மலர் சோலையிலே மாங்குயில் கூவிடும் போதினிலே மதி நிறைவதனி இதழ் தருபதனி பருகிட வரு குமரன் குறுநகை அலங்காரன் குண்டலம் அசைந்தாட கோமளம் விரைந்தாட மயில்கள் ஆட மகிழ்ந்த நாடா. சரியான மொழி, நடனத்தின் நிலை இதுதான் இப்போது என்று அரசகுமாரி கேலி செய்தாள். கடைசியில் என்னை கேலி செய்யத்தானா தேவி இந்த விளையாட்டு என்றாள் நடன ராணி. இது கேலி அல்லவே என்று கூறி கன்னத்தை கிள்ளி, சரி மற்றொன்று ஆரம்பி பாலா என்று கூறினாள் இளவரசி. பூங்காவில் பார் அரும்பு என்றாள் கங்கா. பூவையருக்கே அது கரும்பு என்றாள் நடன ராணி. மனம் இல்லையேல் வேம்பு என்றாள் கங்கா. தன்னை மீண்டும் கேலி செய்வதை தெரிந்து கொண்ட நடன ராணி பாய்ந்து வருகுதே பாம்பு என்று கூறினாள். பாம்பு என்றதும் கங்கபாலா பயந்து எங்கே எங்கே என்று அலறினாள். நடன ராணி சிரித்து கொண்டே பதத்திலே பாம்பு நிசத்தில் அல்ல என்று கூறி கேலி செய்தாள். எல்லோரும் கைகொட்டி நகைத்தனர். கங்கபாலாவோ வெட்கி தலை குனிந்தாள். அதே சமயம் கணீர் கணீர் என்று அந்த புறத்து மணி அடிக்கப்பட்டது. ஏன், என்ன விசேஷம், மணியடித்த காரணம் என்ன என்று கூறிக்கொண்டே பாவையர் அந்த புறத்தை நோக்கி ஓடினர். அம்மங்கையும் நடன ராணியும் அரண்மனைக்குள் சென்றனர். குலோத்துங்க சோழனின் தேவி தியாகவல்லி அவர்களை எதிர்கொண்டு அழைத்து, மங்கா, மன்னர் காஞ்சிபுரம் போகிறாராம்,
என்னையும் வரச் சொன்னார். காலையிலே புறப்படுகிறேன், நீயும் வருகிறாயா என்று கேட்க, நான் வரவில்லை அம்மா என்று அம்மங்கை கூறிவிட்டாள். செய்தி கொண்டு வந்த மருதன் அம்மங்கையை வணங்கிவிட்டு, தேவி, இதோ இந்த பஞ்சவர்ண கிளியை வீரமணி தங்களிடம் தரச் சொன்னார் என்று கூறி கிளியை தர, அம்மங்கை ஆச்சரியப்பட்டு நடன நாடியை நோக்கியபடி, கேட்டாயோ நடனம், வீரமணி கிளியை எனக்கு தரச் சொன்னானாமே என்று கூறிட, நாட்டிலேயும் காட்டிலேயும் கிடைக்கும் எந்த உயர்தர பொருளும் தங்களுக்கு குடிப்படைகள் தர கடமைப்பட்டிருக்கிறார்கள் தேவி என்று கூறினாள். ஆனால் நடன ராணிக்கு கொஞ்சம் மன கஷ்டம்தான். இதை தெரிந்து கொண்டால் ஆரிய பெண் கங்கபாலா. ஆகவே இருவர் இடையேயும் விரோதத்தை மூட்டிவிட வழி கிடைத்துவிட்டது என்று எண்ணி கழித்தாள். நடன ராணி இருக்கும் வரை அரண்மனையில் தனக்கு சரியான செல்வாக்கு கிடைக்காது என்று கங்கபாலா கருதினாள். அம்மங்கையிடம் மட்டும் தனக்கு செல்வாக்கு ஏற்பட்டுவிட்டால் ஆரிய குலத்துக்கே சோழ மண்டலத்திலே உத்தியோகம் உயர் ஸ்தானம் கிடக்கும்படி செய்ய முடியுமல்லவா? பஞ்சவர்ண கிளியுடன் அம்மங்கை படுக்கை அறை சென்று தங்க கூண்டிலே கிளியை விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கையில் நடன ராணியிடம் பாலா, நடனம், என்னடி பரிசு வேறு யாருக்கோ விழுந்து விட்டது போலிருக்கிறதே, உனக்கல்லவா கிளியை அவர் அனுப்பியிருக்க வேண்டும், எதற்காக அரசகுமாரிக்கு அனுப்பினார் என்று கேட்டாள். அவள் பேச்சு கோபத்தையும் ரோஷத்தையும் நடனத்திடம் மூட்ட வேண்டும் என்று இருந்தது. இந்த சூதை ஒருவாறு தெரிந்து கொண்ட நடனராணி பாலாவின் நாவை அடக்கினாள். மந்த செவியன் மருதன் செய்த இந்த சங்கடத்தை ஏதும் அறியாத வீரமணி நடனத்தை எண்ணியபடி கச்சி சென்று மன்னர் வருகிறார் என்ற செய்தியை கச்சி நகர் காவலனிடம் கூறிவிட்டு மன்னனை வரவேற்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதிலே ஈடுபட்டிருந்தான். மன்னன் தன் பரிவாரங்களுடன் காட்டை கடந்து கச்சி நகர் நோக்கி சென்று கொண்டிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.